ஓம் நம பரமரிஷிப்யோம் நம பரமரிஷிப்யாம். ஹரி ஓம். குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரः. குரு சாக்ஷாத் பரம் பிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தயே நிமைதம். ஸ்ரீ தக்ஷணாமூர்த்தயே. ஓம் சிவாய நம. இன்றைய காணொளி ஆன்மீக வாழ்வியல் தொடர்பான பதிவு. இந்த பதிவில் இன்றைய தேதி சிவராத்திரிக்கு மிக சமீபமாக இருக்கக்கூடிய நாள் என்பதால் இந்த சிவராத்திரி பற்றின ஒரு சில அரிய தகவல்கள் நாம் விளக்கம் கொடுக்கலான்னு இருக்கிறோம். இதை பற்றி நான் இந்த பொது வலைத்தளங்கள், அதாவது சோசியல் மீடியாஸில் நிறையா தேடி பார்த்தேன். இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குதா அப்படின்னு ஒரு 30-40 காணொளிகளுக்கு மேலே இதை பற்றி பார்த்தேன். ஆனால் நாம் சொல்ல விரும்பிய அல்லது நாம் உங்களுக்கு விளக்கம் கொடுக்கக்கூடிய ஒரு நிலையில் அந்த மாதிரியான காணொளிகளை நான் பார்க்கல. அதனால் இந்த காணொளி மிகவும் உங்களுக்கு உபயோகமாகவும் நல்ல ஒரு புரிதலும் இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு இந்த காணொளியை நாம் ஆரம்பிக்கலாம். இந்த சிவராத்திரி அப்படின்னு சொல்லக்கூடியது ஒவ்வொரு மாசி மாதமும் வருது, வருஷம். இதில் நாம் எல்லாரும் நார்மலாக என்ன செய்கிறோம்? அநேக சிவபக்தர்கள் சிவராத்திரி அப்போ முழு விரதம் இருந்து இரவில் சிவன் தலங்களுக்கு சென்று வழிபட்டு அங்கே நடக்கக்கூடிய பூசைகளில் கலந்து கொண்டு சிவனை பார்த்துட்டு அங்கே திருமந்திரம், சிவபுராணம், திருவாசகம் போன்ற விஷயங்கள்லாம் சொல்லும்போது அதை மனதார கேட்டு பக்திமயத்தில் இருந்து வழிபட்டுட்டு காலையில் 6 மணிக்கு நம்மளுடைய சிவராத்திரி விரதத்தை நம்ம நிறைவு செய்கிறோம். இது நாம் நார்மலாக எல்லா பக்கமும் செய்யக்கூடியது. ஒரு சிலர் அதற்காக பல கலை நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்து முடிந்தவரை மக்கள் அதில் கலந்துக்கிட்டு தூங்காமல் இருக்கிறதுக்காக சில கலை நிகழ்ச்சிகள், சில சொற்பொழிவுகள், ஆன்மீக சொற்பொழிவுகள், சில விளக்கங்கள், இந்த மாதிரிலாம் நிறையா நிகழ்ச்சிகள்லாம் நடத்திட்டு பூஜை பண்ணுவாங்க இடையில. இந்த மாதிரி நடக்குது. கோவையில் இருக்கக்கூடிய வெள்ளிங்கிரி தென்கைலாயம், அங்கு அநேக பக்தர்கள் சிவராத்திரி அன்னைக்கு மேலே போய் சிவனை வழிபடுதல் அப்படின்ற ஒரு பழக்கத்தை வச்சுருக்குறாங்க. ஒவ்வொரு சிவராத்திரி அன்றும் அங்கு அநேகமான பக்தர்கள் சென்று வழிபடுறாங்க. இப்படி ஒவ்வொரு ஊர்லேயும் இருக்கக்கூடிய சிவன் கோயில் அந்த அன்னைக்கு மக்கள் நிறைய பேர் இருந்து சிவனை வழிபடுறது வழக்கமாக இருக்குது. இதை ஆன்மீக பார்வையில், சிவராத்திரி அப்படின்ற ஒரு நிலையை ஆன்மீக பார்வையில் என்ன மாதிரியான புரிதல் இருக்கணும், அந்த ஒவ்வொரு நிலைகளுக்கும் என்ன மாதிரியான அர்த்தங்கள் இருக்குது அப்படின்றதுக்கான ஒரு விளக்கம். இது நாம் நமக்குள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டிய முக்கியமான மாற்றங்கள். எந்த மனோமண்டலத்தில் நாம் அந்த நிலையை உணரணும், எப்படி இருக்கணும், எந்த மனநிலையில் நாம் இருக்கணும், எந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகளில் நாம் இருக்கணும் அப்படின்ற சில அரிய தகவல்கள் பற்றி பார்த்துடலாம். இந்த சிவராத்திரி அப்படின்றது நார்மலாக அதற்கு சொல்லப்படும் கருத்துகள், ஏன் இந்த சிவராத்திரி உருவாச்சு அப்படின்னா,
பிரம்மரும் விஷ்ணுவும் நான் தான் பெரியவர் அப்படின்ற ஒரு போட்டி ஏற்படும்போது சிவபெருமான் முடிவற்ற ஒரு சிவலிங்கமாக காட்சியளித்து என்னோட அடியையோ முடியையோ யார் பார்க்குறாங்களோ அவர்கள்தான் உங்கள் 2 பேர்த்தில் சிறந்தவர்னு சொல்லி அவர்கள் 2 பேரும் போட்டியில் கலந்துக்கிட்டு இவர் விஷ்ணு கூர்ம அவதாரமும் இவர் மேல் நோக்கி பயணித்ததாகவும் சொல்லுவோம். அந்த காலம்தான் சிவராத்திரி காலம் அப்படின்னு நம்மளுடைய புராணங்கள் சொல்லுது. இப்போ அந்த நிகழ்வுக்கும் நாம் என்ன செய்யணும் அப்படின்றதுக்கும் என்ன தொடர்பு அப்படின்னா, இங்கு உண்மையான தத்துவம் தன்னை உணர்தல், தனக்குள் இருக்கும் சிவத்தை உணர்தல், அந்த சிவம் என்ற ஞான ஒளியை உணர்தல். ஏன் அந்த நிலை அப்படி ஒரு நிலை அப்படின்னு பார்த்தோம்னா, தான் என்ற அகங்காரம் கொண்டு தான் தான் பெரியவர் என்ற போட்டியில் விஷ்ணுவும் பிரம்மாவும் இருந்ததால் அவர்களுடைய அந்த தற்காலிகமாக ஏற்பட்ட அஞ்ஞானத்தை போக்குவதற்காக சிவபெருமான் ஒரு மிகப்பெரிய ருத்ரலிங்கமாக காட்சியளித்து அவர்களின் அஞ்ஞானத்தை போக்கினார். அந்த நிகழ்வின் காரணமாக இந்த சிவராத்திரி அன்று நம்மால் ஞானம் பெற முடியும் என்பது ஐதீகம். ஓகே, இப்போது இந்த சிவராத்திரி அப்படின்ற சொல்லிலேயே அந்த ராத்திரி அப்படின்னு வந்துடுது. அப்போ ராத்திரினா முக்கியமான பொழுது அந்த இரவு பொழுது தான். அப்போ அந்த இரவு பொழுதில் நாம் என்ன பண்ணணும்? பகலில் நார்மலாக என்ன பண்ணுவோம்? காலையில் 6 மணிக்கு எழுந்திரிச்சு குளிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு அப்போருந்து விரதம் இருக்க ஆரம்பிப்போம். முடியாதவர்கள் கொஞ்சமாக பால் அல்லது பழம் ஏதாவது சாப்பிட்டுப்பாங்க, அதோடு சரி. அதுக்கப்புறம் எதுவும் சாப்பிட மாட்டாங்க. சாயந்தரம் திரும்ப நீராடி சிவனை வழிபட்டு சிவன் கோயிலில் போய் சாமி கும்பிட்டுட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் விரதம் இருப்பவர்கள் தொடர்ந்து இரவு முழுவதும் கண் விழித்து அவர்களுடைய பிரார்த்தனைகளையும் செய்வாங்க. இது இயல்பாக நடக்குது. இப்போது இந்த இரவில் 4 ஜாமங்கள் அல்லது யாமங்கள் அப்படின்னு சொல்லுவோம். முதல் யாமம் மாலை 6 மணியிலிருந்து 9 மணி வரை. 2வது யாமம் இரவு 9 முதல் நள்ளிரவு 12 வரை. 3வது யாமம் நள்ளிரவு 12 மணி முதல் அதிகாலை 3 மணி வரை. 4வது யாமம் அதிகாலை 3 மணி முதல் காலை 6 மணி வரை. இந்த 4 பகுதிகளாக பிரிச்சுக்கிறணும். இந்த 4 பகுதிகளில் என்னென்ன நோக்கத்துக்காக நாம் என்னென்ன மாதிரியான மனோமண்டலத்திலையும் நம்மளுடைய செயல்கள்லையும் இருக்கணும் அப்படின்றது இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இதுதான் நமக்கு பலனளிக்கக்கூடிய விஷயங்கள். முதல் யாமம் அப்படின்ற மாலை 6 முதல் 9 மணி வரை இதனுடைய நோக்கம் மற்ற 364 நாட்களும் நம்மளுடைய அனைத்து சிந்தனைகளும் வெளிப்புறமாகவே இருக்கும் இல்லைங்களா? நம்மளுடைய இயல்பான வாழ்க்கை முறை, நம்மளுடைய மனைவி, மக்கள், அம்மா, அப்பா, குழந்தைகள், வேலை, தொழில், இந்த மாதிரியான வெளிப்புறமான நிலைகள்லேயே இருக்கும். ஒரு பதட்டமான நிலையிலேயே இருக்கும். அந்த மனநிலையை அமைதிப்படுத்தி வெளிப்புறமான வாழ்க்கையிலிருந்து உள்ளார்ந்த நிலைக்கு நம்மளுடைய சிந்தனையை மாற்றக்கூடிய காலம் இது. அதற்கு ஏற்ற மனநிலையை நாம் உருவாக்கிக்கணும். மனசுக்குள்ளே நான் இந்த சாயந்தரம் 6 மணியிலிருந்து 9 மணி வரை, 6 மணிக்கு அப்புறம் என்னுடைய எந்த சிந்தனைகளும் வெளிப்புறமாக இருக்காது. என்னுடைய அனைத்து சிந்தனைகளும் செயல்களும் என்னை உள்ளார்ந்து பார்க்கக்கூடிய நிலையில் தான் இருக்கணும் அப்படின்ற நம்மளுடைய மனதிற்கு ஒரு தீர்க்கமான கட்டளையை கொடுத்துட்டு அங்கே இருந்து நம்மளுடைய சிவராத்திரி மார்க்கத்தை நாம் கடைபிடிக்க ஆரம்பிப்போம்.
இதுதான் முக்கியமான நோக்கம். இதுதான் நம்ம மனதிற்குள் ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய மனோபாவம். இந்த காலங்களில் சிவ ஆலயங்கள், அங்கே நடக்கக்கூடிய அபிஷேகங்கள் தண்ணீரினாலும் பால்னாலையும் நடக்கும். அடுத்து அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னாக்க, தண்ணீர் என்பது நம்மளுடைய வாழ்க்கை ஓட்டம். தண்ணீர் மாதிரி நம்ம ஒரு வாழ்க்கை ஓட்டம் அப்படியே இருக்குது. பால் என்பது பரிசுத்தமான நிலை. இந்த தண்ணீரில் என்ற வாழ்க்கை ஓட்டத்திலிருந்து நமது மனதை பரிசுத்தமாக மாற்றுவதற்கான படிநிலை அப்படின்னு குறிப்பதற்காகத்தான் இந்த நீரும் பாலும் கொண்ட அபிஷேகம் அனைத்து சிவ ஆலயங்களிலும் மாலை 6 மணியிலிருந்து நடக்க ஆரம்பிக்கும். அந்த நேரத்தில் நாம் ஓம் நமச்சிவாய அப்படின்ற பஞ்சாட்சர மந்திரத்தை 108 முறையோ அல்லது 1008 முறையோ பாராயணம் செய்யணும். இதன் மூலம் நமது மனம் சுத்தமடைகிறது என்ற ஒரு உணர்வை நமக்குள் ஏற்படுத்தணும். தொடர்ந்து இந்த பாராயணம் செய்யும் பொழுது ஒவ்வொரு பஞ்சாட்சர மந்திரத்தின் அதிர்வுகளும் நம் உடலுக்குள் சென்று அந்த மனசை சுத்தம் பண்ணுது, பியூரிஃபை பண்ணுது அப்படின்னு நாம் நம்மளுடைய மனோமண்டலுக்கு திரும்ப 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 சொல்லிக்கிட்டே இருக்கணும். இது அறியாமை நீங்கும் தொடக்கம். அறியாமை என்பது நம்மளுடைய இயல்பான வாழ்க்கை முறையில் நாம் செய்யும் செயல்கள். அந்த செயல்களில் அதை நீக்கிறதுக்கான தொடக்க நிலை தான் இது. இந்த மாலை 6 to 9 மனதை அமைதியாக்கும் முதல் படி. இதுதான் இந்த 3 மணி நேரத்தில் நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள். அடுத்தபடியாக 2வது யாமம் இரவு 9 மணி முதல் நள்ளிரவு 12 மணி வரை. இந்த 2வது யாமத்தில் மனம் சுத்தமாக்கி பக்தி ஆழமாக செல்லும் நிலை. அப்படின்னா என்ன அர்த்தம்? முதல் 3 மணி நேரத்தில் மனசை அமைதிப்படுத்திட்டோம். அதற்கப்புறம் நம்மளுடைய உடல், நம்மளுடைய மனம் அனைத்தையும் கடவுளுக்காக முழுமையாக சமர்ப்பணம் செய்து ஆழ்ந்த பக்தியில் நம்மளுடைய மனோமண்டலத்தை நிலைநிறுத்தணும். இதுதான் 2வது யாமத்தினுடைய நோக்கம். அப்போ அனைத்து சிவ ஆலயங்கள்லையும் தயிரும் பஞ்சாமிர்தமும் அபிஷேகம் செய்வாங்க. அதற்கு என்ன பொருள் அப்படின்னா, தயிர் எப்படி உருவாகுது? பால் தயிராக மாறுகிறது. அதே மாதிரி அஞ்ஞான நிலையிலிருந்து பரிசுத்த நிலைக்கு நம்மை மாற்றம் செய்வதை குறிப்பதற்காக தயிரில் அபிஷேகமும், பஞ்சாமிர்த அபிஷேகம் நம்மளுடைய 5 விதமான இன்பங்களையும் இறைவனுக்கு சமர்ப்பணம் செய்து அதன் மூலம் அவருடைய அருளை பெற வேண்டுவதற்காக அந்த பஞ்சாமிர்த அபிஷேகமும் நடக்குது. இந்த நேரத்தில் திருவாசகம், சிவபுராணம் பாராயணம் பண்ணணும். தொடர்ந்து சிவ பக்தி பாடல்கள் நிறைய இருக்குது. நிறைய சிவனடியார்கள், சிவனை பற்றி நிறைய பாடல்கள் இருக்குது. அதில் நம்மளுக்கு எது விருப்பமானதோ, இப்போ சிவவாக்கியரோட பாடல்கள் இருக்குது, சிவபுராணம் இருக்குது, திருவாசகம் இருக்குது. இந்த மாதிரி நிறைய சிவன் சிந்தனை பண்ணக்கூடிய பல பாடல்கள், அருமையான பாடல்கள் நிறைய இருக்குது. இதையெல்லாம் பாராயணம் பண்ணணும். இது நம்மளுடைய பாவ நிவர்த்தி காலம். நம்மளுடைய பாவங்களை கரைத்து கொள்ளுதல். அதாவது கடந்த காலத்தில் செய்த கர்ம வினையால் ஏற்பட்ட பாவங்கள்
அதை கரையக்கூடிய காலம். இது இந்த இரவு 9 மணி முதல் நள்ளிரவு 12 மணி வரை. அப்போது முதல் நம்ம மனசை அமைதிப்படுத்திக்கணும். 2வது நம்மை அந்த ஆண்டவனுக்கு சமர்ப்பணம் பண்ணணும். அப்படி சமர்ப்பணம் பண்ணும் பொழுது நம்மை நாம் தூய்மையாக்கி கொள்கிறோம். எப்படி? நம்மளுடைய பாவ நிலையிலிருந்து விடுபடுகிறோம். நம்மளுடைய கர்ம வினைகள் கரைய ஆரம்பிக்குது. இது 2வது யாமத்தினுடைய தாத்பரியம். 3வது யாமம் இரவு 12 மணி முதல் அதிகாலை 3 மணி வரை. இதை அருணோதயத்திற்கு முற்பட்ட காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது இதற்கான நோக்கம், இந்த இடத்துல நம்ம இந்த இரவு 12 மணி முதல் 3 மணி வரை என்ன பண்ணணும்னா, தியானம் பண்ணணும். ஆழ்ந்த தியானம் பண்ணணும். திரும்பவும் முதலேருந்து வரேன். முதல்ல நம்மளுடைய வெளிப்புற சிந்தனையிலிருந்து நம்மளுடைய மனதை உள்புறமாக திருப்புறோம். முதல் 3 மணி நேரம். 2வது 3 மணி நேரம் நம்மளுடைய மனதையும் உடலையும் இறைவனுக்கு சமர்ப்பணம் பண்ணி நம்மளுடைய பாவங்களை குறைக்கிறோம். அப்போது நம்ம ஒரு அமைதியான மனநிலைக்கு வந்துடுவோம் இந்த 6 மணி நேரத்தில். அடுத்த 3 மணி நேரம் அந்த அமைதியான மனநிலையில் இறைவனையே நினைத்து தியானம் பண்ணுறோம். இந்த நேரங்களில் தேனும் நெய்யும் சிவ ஆலயங்களில் அபிஷேகம் பண்ணுவாங்க. அந்த தேன் என்பதற்கு இனிமையான ஒரு அனுபவம். அந்த தியானத்தில் ஒரு இனிமையான அனுபவத்தை, ஒரு அமைதியான அனுபவத்தை, ஒரு உள்ளார்ந்த மகிழ்ச்சியான அனுபவத்தை நாம் உணர ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்வதற்காக தேன் அபிஷேகம் செய்கிறாங்க. நெய் அபிஷேகம் எதற்காக பண்ணுறோம் அப்படின்னா, அந்த ஞான தீபம், அந்த ஞான தீபம் இந்த சிவலிங்கத்தில் இருந்து வெளிப்படுவதாக சொல்வதற்காக அந்த நெய் அபிஷேகம் பண்ணுறாங்க. நெய் நம்மளுக்கு எப்படி கிடைக்கிது? பால்லேருந்து தயிர், அதற்கப்புறம் அதை கடைஞ்சு வெண்ணெய், அந்த வெண்ணெயிலிருந்து நெய், இப்படி பல படிகளை கடந்து இந்த ஆழ்ந்த நிலைக்கு நம்ம வர்றோன்றதை உணர்த்துவதற்காக இந்த நெய் அபிஷேகம் பண்ணுறாங்க. இந்த நேரத்தில் மௌனமாகவும் அமைதியாகவும் ஆழ்ந்த நிலையிலையும் தியானம் பண்ணணும். இது லிங்க அஷ்டகம் அல்லது மகா மிருத்யுஞ்சய மந்திரம் போன்றவைகளை நாம் ஓதலாம் அல்லது கேட்கலாம். ஏன்னா நம்ம மௌனமாக தியானமாக இருக்கும்போது அதை நம்ம ஓதும் பொழுது அந்த தியான நிலை நமக்கு இருக்குமா அப்படின்றது கொஞ்சம் சந்தேகம்தான். அதனால் அந்த நேரங்களில் அந்த மாதிரியான ஓதுதல் சம்பந்தமான ஒரு பாடல், அந்த மாதிரி ஒரு ப்ளே மாதிரி சாங் ப்ளே பண்ணி விட்டு பேக்ரவுண்டில் அமைதியாக சொல்லிவிட்டு நம்ம அமைதியாக உட்காந்து தியானம் பண்ணலாம். இது நமது ஆன்மீக விழிப்பு காலம், நமது ஆன்மா விழித்து கொள்ளக்கூடிய காலம். இறைவனை நோக்கி அந்த பயணத்தை தொடங்குவதற்காக நம்மளுடைய ஆன்மா அறியாமை என்ற அஞ்ஞானத்தில் இருந்து விழித்து ஞான நிலையை நோக்கி நகர்வதற்கு தன்னை தயார்படுத்தக்கூடிய காலம் இந்த இரவு 12 மணி முதல் 3 மணி வரை. இந்த இடத்துல அகங்காரம் நம்மை விட்டு கலைந்து போகும். இந்த அகங்காரம் அப்படின்றது என்னென்னா, நான் என்ற எண்ணம். அந்த நான் என்ற எண்ணம் எப்போ போகுதோ அப்போ தான் அந்த ஆன்மா விழித்து கொள்ளும். அந்த அஞ்ஞானம் என்கின்ற அகங்காரம் இருக்கும் வரை இந்த ஆத்மா என்ற ஞானம் நமக்கு பிரகாசம் ஏற்படாது. அப்போ அந்த தியானம் ஏற்படும் பொழுது தான் நமக்கு அந்த அஞ்ஞானம் என்கின்ற அகங்காரம் நம்மை விட்டு விலகணும். அந்த காரணத்திற்காக இந்த 3 மணி நேரங்களை நம்ம எடுத்துக்கலாம், இந்த 3வது யாமத்தை.
அடுத்தது 4வது யாமம், அதாவது காலை 3 மணி முதல் காலை 6 மணி வரை. இந்த நேரத்தில் இதை ஞான உதய காலம் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் நாம் தொடர்ந்து மௌனத்தில், தியானத்தில், மனோமண்டலத்தின் ஆழ்ந்த சிந்தனையில் நாம் இருக்கணும். இந்த நேரங்களில் அனைத்து சிவ ஆலயங்கள்லேயும் விபூதி, சந்தனம், குங்குமம் போன்ற வாசனை பொருள்களாலும் இன்னும் பல மலர்களாலும் அலங்காரம் செய்வாங்க. இதற்கு முன்னால் நடந்த 3 சாமங்களிலையும் அபிஷேகம் மட்டும்தான் நடக்கும். இந்த 4வது சாமத்தில் தான் அலங்காரம் நடக்கும். அந்த அலங்காரத்தில் விபூதியோட தத்துவம், என்ன ஆட்டம் போட்டாலும் கடைசியில் நீ சாம்பல் தான் என்பதை நீ உணர்ந்து கொள் அப்படின்றதற்காகவும் இந்த சந்தனமும் குங்குமமும் அமைதியான மனநிலையை நமக்கு எப்பொழுதும் நித்தியமாக நிலைநிறுத்துவதற்கான தத்துவத்திற்காகவும் இதனால் அலங்காரம் செய்கிறாங்க. இதன் மூலம் நமக்கு என்ன பண்ணுது, தீப ஆராதனை அப்புறம் காட்டுவாங்க. அதற்கப்புறம் இறுதியாக பிரார்த்தனை பண்ணுவாங்க. இந்த 3 செயல்கள் நம்ம கண்டிப்பாக செய்யணும், பார்க்கணும். இந்த தீப ஆராதனை அப்படின்றது நம்மளுடைய ஞானம் ஒளிர்ந்து வெளிப்படுது. நம்மளுடைய ஞானம், நம்மளுடைய ஆத்மாவுடைய ஞான ஒளி அங்கே பிரகாசம் அடையணும். அதற்கான நிலையில் நாம் இருக்கணும். இது சிவத்துடன் ஒன்றுபடுதல். இந்த ஞான ஒளி நமக்குள்ள பிரகாசமான உடனே சிவத்துடன் நாம் ஒன்று பற்றணும். அப்படியேவும் அந்த அளவுக்கு ஒரு ஆழமான நிலையில் இருக்கணும். இருள் நீங்கி ஞான ஒளி பிரகாசிக்கும் காலம் இந்த காலம். அதுதான் இங்கே முக்கியமான நோக்கம். இதை ஆன்மீகத்தில் சொல்லக்கூடிய சிவா, ஆன்மீகத்தில் அழகான வார்த்தைகளால் சொல்லணும் அப்படின்னா, முதல் சாமம் என்பது அறியாமையை நீக்குவது. இதை சமஸ்கிருதத்தில் ஜாகிரத் நிலை, அதாவது விழிப்பு நிலை அப்படின்னு சொல்கிறோம். 2வது யாமம் சுத்திகரிப்பு, நம்மளுடைய மனோமண்டலத்தை சுத்திகரித்து நம்மளுடைய பாவங்களை போக்குதல். இது ஸ்வப்ன நிலை. சொப்னத்தில் நம்ம என்ன பண்ணுவோம், நாம் என்னெல்லாம் கற்பனை பண்ணிக்கிட்டு இருந்தோமோ அதெல்லாம் இங்கே காட்சியாக வந்துக்கிட்டு இருக்கும். அதன் மூலமாக நம்மளுடைய அந்த ஆழ் மனதுக்குள்ளே இருக்கக்கூடிய குப்பைகள் இந்த சொப்னம் மூலம், கனவுகள் மூலம் தீர்ந்துக்கிட்டு இருக்கும். இது கனவு நிலை. அடுத்தது தியான விழிப்பு, அதுதான் சுசுப்தி நிலை, அதாவது ஆழ்ந்த நித்திரை. இதுதான், இந்த இடத்துல தான் நாம் ஆழ்ந்த நித்திரையும் ஆழ்ந்த தியானமும் பண்ணணும். அடுத்தது 4வது யாமத்தில் ஞான வெளிச்சம், அதுதான் துரியம். இது அத்வைத ஆனந்த நிலை அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் இந்த ஆன்மீக ரீதியில் இதற்கான படிநிலைகள் அப்படின்னு சொல்கிறது. இந்த சிவராத்திரி அன்னைக்கு இரவில் நாம் என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யலாம்? முழு இரவும் முழிச்சிருக்கணும். கொஞ்சம் லைட்டாக தூக்கம் வர மாதிரி இருக்கும், ஒரு 5 நிமிஷம் இப்படி படுத்துக்கிறேனே, அப்படிலாம் செய்யக்கூடாது. முழு இரவும் விழித்திருக்க வேண்டும். ஓம் நமச்சிவாய என்ற பஞ்சாட்சர மந்திரத்தை 108 முறை 1008 முறை என பாராயணம் நாம் செய்யலாம். அடுத்தது சிவபுராணம், திருமந்திரம், அதை வாசிக்கலாம். அடுத்தது அமைதியான தியானம் பண்ணலாம்.
இந்த மாதிரியான செயல்கள் நாம் செய்யலாம். ஏன்னா அர்ச்சனை பண்ணுபவர்கள் எல்லாம் அங்கே இருக்கக்கூடிய கோயிலில் அன்றாடம் செய்யக்கூடிய பூஜை விஷயங்கள்லாம் நடக்கும். நாம் இங்கே வெளியிலேருந்து சாமி கும்பிட்டுக்கிட்டு இருப்போம். அந்த நேரங்களில் நாம் என்னென்ன காரியங்கள்லாம் செய்யணும் அப்படின்றதுக்கான விளக்கம் தான் இது. அடுத்தபடியாக இந்த சிவராத்திரின்றது வெறும் நைட்டு ஃபுல்லாக பூஜை பண்ணுறதுக்கான காலம் கிடையாது. முதல்ல நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். இரண்டாவதாக, இது அறியாமை என்ற இருளில் இருந்து ஞானம் என்ற வெளிச்சத்துக்கு வரக்கூடிய ஒரு அதிசக்தி வாய்ந்த காலமாக முதல்ல நாம் புரிஞ்சுக்கிறணும். இதை இப்படி சொல்லணும், இருள் நிறைந்த இரவில் நமக்கு உள்ளே இருக்கக்கூடிய சிவம் என்கின்ற ஞான ஒளியை வெளிப்படுத்துவதற்காக இந்த காலத்தை நாம் எடுத்துக்கிறோம். இதுவே சிவராத்திரி அன்று அந்த இரவு நேரங்களில் நாம் செய்ய வேண்டியது, நமக்குள்ளே ஏற்படுத்திக்கக்கூடிய மனோமண்டல நிலைகள் இவைகள்லாம். ஸோ இதை நீங்கள் கடைப்பிடித்து அனைவரும் சிவராத்திரி அன்று ஆழ்ந்த பக்தியில் இருந்து ஞான ஒளியை அனைவரும் பெற வேண்டும் என்பது இந்த அடியேனின் ஆழ்ந்த கோரிக்கை. ஓம் சிவாய நம. அன்பே சிவம், அன்பே சிவம், அன்புமயம் சிவலோகம், அன்பே